பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தை ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த லென்ட் மாதத்தில் 40 நாட்கள் 40 கேள்விகள் என்ற தலைப்பில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று 15வது நாளில் எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்ற தலைப்பில் நம் அருமை சகோதரி குளோரி மேக்ஸ்வெல் அவர்கள் பேசுவார்கள். கேட்டு பயன்பெறுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரராகிய நமது அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். லென்த் நாட்கள் 15ஆம் நாள் தியானமாக 40 days லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் 40 questions, 40 நாட்கள் உங்கள் வாழ்வை மறுரூபமாக்கும் 40 கேள்விகள் என்ற தலைப்பில் 15ஆம் கேள்வியாக நாம் இன்றைக்கு தியானிக்க போகும் கேள்வி 1 ராஜாக்கள் 19:9. எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம்? இந்த எலியா வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள முக்கியமான ஒரு தீர்க்கதரிசி, வல்லமையான தீர்க்கதரிசி. எலியா என்பது எழுப்புதலின் பெயர், பக்தி வைராக்கியத்தின் பெயர், கர்த்தருக்காக பற்றி எறிந்த அக்கினி ரதத்தின் பெயர். இந்த எலியா செய்த வல்லமையான காரியங்களை வேதத்தில் படித்தவர்கள் எலியாவை ஒரு பெரிய சூப்பர்மேனாக எண்ணுகிறார்கள். ஆனால் வேதம் அவரை நம்மை போல பாடுள்ள மனுஷன் என்று குறிப்பிடுகிறது. நம்மை போல சோர்வுகள் அவரையும் தாக்கினது. வேதத்தில் எலியாவிற்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு. அவர் ஏனோக்கை போல மரணத்தை காணாதபடி எடுத்துக் கொள்ளப்பட்டவர். இந்த எலியா தீர்க்கதரிசி சாதாரண ஒரு நபர் அல்ல. இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக நிற்கின்ற நான் என்று சொன்னவர். தன்னை கொன்று போடும்படி தேடி திரிந்த ஆகாப் ராஜாவிற்கு முன்பாக தைரியமாய் நின்று பேசினவர். கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகாலை பின்பற்றி இஸ்ரவேலை கலங்கடிக்கிறவர் நீர்தான் என்று ஆகாபிற்கு நேரடியாகவே சொன்னவர். நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் என்று இஸ்ரவேல் மக்களை கண்டித்தவர். பாகால்களின் தீர்க்கதரிசிகள் 450 பேருக்கு முன்பாக தனித்து நின்று சவால் விட்டவர். பாகாலின் தீர்க்கதரிசிகள் ரத்தம் வடியும் மட்டும் கத்திகளால் தங்களை கீறி கதறி கூப்பிட்டும் வராத அக்கினி எலியா தேவனை நோக்கி ஜெபித்ததும் வந்தது. இதனால் பாகாலின் பின்னே சோரம் போன இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று முகம் குப்புற விழுந்து அறிக்கையிடும் அளவிற்கு எலியா மூலமாக தேவ வல்லமை விளங்கியது. மேலும் எலியா ஜெபித்த போது மழை பெய்தது. எலியா ஜெபித்த போது மழை நின்றது. இத்தனை அரிய பெரிய காரியங்களை செய்த எலியாவை மனமடிவுக்குள்ளாக்கியது எது என்று பார்த்தோமானால் 1 ராஜாக்கள் 19:1-2 சொல்கிறது, எலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களின் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்லச் சொன்னாள். இந்த வார்த்தைகளை கேட்ட எலியா 1 ராஜாக்கள் 19:4 போதும் கர்த்தாவே, என்னுடைய ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்கின்றார். என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்றுள்ள அவரது ஜெபம் உண்மையா இருந்தால் தன் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் மத்தியிலே தானே அவர் இருந்திருக்க வேண்டும். ஆனால் ஏசபேலின் மிரட்டலுக்கு பயந்து அதுவரை தன்னோடு கூட இருந்த தன் வேலைக்காரனை கூட நம்பாதவராக அவனையும் நிறுத்திவிட்டு வனாந்திரத்தில் 1 நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் போய் உட்கார்ந்து சாக வேண்டும் என்றார். உண்மையாகவே சாக விரும்புகிறவனுக்கு சூறை செடியா கிடைத்தது? மேலும் சூறை செடி என்ன அவ்வளவு பாதுகாப்பு நிறைந்ததா என்ன? அதன் கீழ் படுத்துக்கொண்டு அவரால் எப்படி நித்திரை செய்ய முடிந்தது? எலியா தன் ஜீவனை காக்கும்படி வனாந்திரத்திற்கு சென்றாலும் அவருக்கு இப்போது ஏற்பட்டது மன களைப்பும் சரீர களைப்புமே என்பதை தேவன் அறிந்திருந்தார். இந்த சூறை செடி எலியா இருக்க வேண்டிய இடமல்ல. எலியா இருக்க வேண்டியது கர்மேல் பர்வதம்தான். காரணம், எலியா எப்போதும் தேவனுக்கு முன்பாக நிற்கின்றவர். எலியாவினுடைய வாழ்க்கையில் இதுவரை அப்படித்தான் நடந்து வந்தது. ஆனால் முதல் முறையாக
எலியா ஏசபேல் பேசின வார்த்தைகளை கேட்டு பயத்தினால் கர்மேல் பர்வதத்திற்கு போக வேண்டிய அவர் தன் அழைப்பை மறந்துவிட்டு ஒரு சூறை செடியின் கீழ் போய் படுத்துக் கொண்டார். மாபெரும் வல்லமையான காரியங்களை செய்தவர் இப்போது மனச்சோர்வு, பயம் மற்றும் தனிமையால் சாக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். சூழ்நிலைகளை கண்டு எலியா சோர்ந்து போனார். ஆனால் தேவன் எலியாவை எழுப்பி மறுபடியும் வல்லமையாய் தன் ஊழியத்தை செய்ய வைப்பதில் சோர்ந்து போகவே இல்லை. கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். 1 ராஜாக்கள் 19:5-6 சொல்கிறது, அந்த தூதன் அவரை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவர் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட ஒரு அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவர் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவர் புசித்து குடித்து கர்த்தருக்காக எழும்பி அவருடைய வேலையை செய்யாமல் திரும்ப படுத்துக் கொண்டார். ஆனால் கர்த்தர் விடவில்லை. மறுபடியும் ஒரு விசையாக கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் அவரை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ண, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். 1 ராஜாக்கள் 19:7 அப்பொழுது அவர் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனார். அது ஏறக்குறைய 200 மைல் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது சுமார் 320 கிலோமீட்டர் தூரமாகும். 1 ராஜாக்கள் 19:8 ஒரே பர்வதம் மட்டும் நடந்த எலியா கர்த்தர் அவருக்கு சொன்ன வேலையை செய்யாமல் அங்கே அவர் ஒரு கெபிக்குள் போய் தங்கினார். நான் சொன்ன வேலையை செய்யாமல் கெபிக்குள் போய் தங்கிய எலியாவை பார்த்துதான் கர்த்தர் இந்த கேள்வியை கேட்கின்றார். எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்று. கர்த்தர் எலியாவை எவ்வளவுதான் உற்சாகப்படுத்தினாலும் எலியாவின் சோர்வு பெரிதாக இருந்தது. எலியாவின் சோர்வுக்கான காரணங்கள் என்னவென்று பார்த்தோம் என்றால், முதலாவது பயம் மற்றும் அச்சுறுத்தல், fear and threatening. அதுவரை தைரியமாக இருந்த எலியா, எசபேல் ராணி தன்னை கொல்ல தேடுகிறாள் என்ற செய்தி அவருக்கு பெரும் மன அழுத்தத்தையும் பயத்தையும் உண்டாக்கியது. பயம் ஒரு பயங்கரமான தீய சக்தி. அது சாத்தானுடைய கொடிய ஒரு ஆயுதம். பயம் இருதயத்தை சோர்ந்து போக பண்ணும் பிசாசின் கிரியை. பயம் ஒருபோதும் தனியாய் வருவதில்லை. அது தன்னோடு கூட கலக்கம், கவலை, திகில், அச்சம், படபடப்பு, மன அழுத்தம் போன்ற பல்வேறு வடிவங்களில் வெளிப்படுகின்றது. பயம் வியாதியை உண்டாக்கும். பயம் சரீரத்தை பலவீனப்படுத்தும். உள்ளத்தின் உறுதியை குலைத்துவிடும். யோபு பக்தன் நன்றாக இருக்கும் போதே அவருக்குள் ஏதோ ஒரு பயம் ஆட்கொண்டது. என் பிள்ளைகள் மரித்து விடுவார்களோ என்கிற பயம், என் ஆடு மாடுகள் சொத்துக்கள் எல்லாவற்றையும் இழந்து விடுவேனோ என்கின்ற பயம், என் இனத்தவர்கள் நண்பர்கள் எல்லாராலும் கைவிடப்பட்டு விடுவேனோ என்கின்ற பயம். முடிவிலே அவர் துக்கத்தோடு சொல்கிறார், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது என்று. பயம் யாரையும் விடுவதில்லை. அரசனையும் விடுவதில்லை, ஆண்டியையும் விடுவதில்லை, விசுவாசியையும் விடுவதில்லை, சில சமயங்களில் ஊழியக்காரர்களையும் விட்டு வைப்பதில்லை. சங்கீதம் 34:4 சொல்கிறது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஆம், எல்லா பயத்துக்கும் நீங்களாகும் வழி கர்த்தரை தேடுவது மாத்திரம்தான். சிலர் பயப்படுகிற நேரங்களில் மட்டுமே கர்த்தரை தேடுகிறார்கள். இரவிலே கெட்ட சொப்பனங்கள் வந்தால் பைபிள் எங்கே இருக்கிறது என்று தேடி தலையின் கீழாய் வைத்துக் கொள்கிறார்கள். சிலர் நெஞ்சோடு அணைத்து படுத்துக் கொள்கிறார்கள். சாதாரண நேரத்தில் வேதம் வாசிப்பதும் இல்லை, ஆலயத்திற்கு போவதும் இல்லை, கர்த்தரை தேடுவதும் இல்லை. ஒரு மனிதனுக்கு பயம் எப்போது வருகிறது? தனிமையுணர்வு பயத்தை கொண்டு வருகிறது. தோல்வி பயத்தை கொண்டு வருகிறது. பொல்லாத மனுஷனை நினைத்து பயம் வருகிறது. வியாதியை, பலவீனத்தை நினைத்து பயம் வருகிறது. வறுமை, கடன் பிரச்சனைகளை நினைத்து பயம் வருகிறது. நம்மை அழிக்க நினைக்கின்ற பிசாசை நினைத்து பயம் வருகின்றது. மரணத்தை நினைத்து பயம் வருகின்றது. எலியா பயந்ததினால் அரிய பெரிய காரியங்களை செய்த அவர், தேவன் தன்னோடு கூட இருக்கின்றார், தன்னை பாதுகாப்பார் என்ற நம்பிக்கையையும்
உண்மையையும் இந்த பயம் எலியாவின் கண்களுக்கு மறைத்து விட்டது. அதனால்தான் அவர் ஓடிப்போய் ஒளிந்து கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, பயம் நம் தைரியத்தை எடுத்துவிடும். பயம் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய விடாமல் தடுத்துவிடும். பயம் நம்மை சோர்வடைய செய்துவிடும். சங்கீதம் 56:3 நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் என்று தாவீது ராஜா பயப்படும் நாள் என்று ஒரு நாளை குறிப்பிட்டார். சிலருக்கு வருடம் முழுவதிலுமே பயத்தின் நாட்களாகவே அமைந்து விடுகின்றது. ஒரு பக்தன் வேதத்தில் எத்தனை முறை பயப்படாதே என்கின்ற வார்த்தை வருகிறது என்பதை எண்ண ஆரம்பித்தார். 366 முறை வருவதை கண்டுபிடித்தார். வருடத்திற்கு 365 நாட்கள் தான். லீப் வருஷங்களில் பிப்ரவரி மாதத்திற்கு 29 நாட்கள். அந்த நாளிலும் கூட தம்முடைய பிள்ளைகள் பயந்துவிடக் கூடாது என்பதற்காக கர்த்தர் 366 முறை பயப்படாதே என்கின்ற வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கின்றார். 1 தீமோத்தேயு 1:7 சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கும் போது, நமக்கு தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கும் போது நாம் ஏன் பயப்பட வேண்டும்? அந்த பயத்தை மேற்கொண்டே ஆக வேண்டும். இரண்டாவது, விரக்தி மற்றும் மனச்சோர்வு. எலியா வாகால் வழிபாட்டை ஒழிப்பதில் தன்னால் பெரிய மாற்றம் ஏற்படவில்லை என்று நினைத்து, நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று கூறி தனது பணி தோல்வியடைந்து விட்டதாக நினைத்தார். அது அவருக்குள் ஒரு மன சோர்வை, மன அழுத்தத்தை உண்டாக்கியது. மனச்சோர்வு பெரும்பாலும் நாம் செய்ய வேண்டிய, நிறைவேற்ற வேண்டிய வேலை, பொறுப்புகள் அதிகமாகும் போதும் அதை நிறைவேற்ற முடியாமல் நாம் தவிக்கும் போதும் ஏற்படுகின்றது என்று மனோதத்துவ நிபுணர்கள் சொல்கின்றனர். இந்த மனசோர்வு எப்போது வரும் என்றால், தாங்க முடியாத மன அழுத்தம், தாழ்வு மனப்பான்மை, தோல்வி, ஏமாற்றங்கள், பயம், இல்லாமை, தனிமை, வெறுமையான சூழ்நிலைகளில் ஒருவருக்கு டிப்ரெஷன் வருகிறது. இப்படியாக மன சோர்வினால் இருப்பவர்கள் தன்னையே மறந்து பிரம்மை பிடித்தவர்கள் போல இருப்பார்கள். ஒரு சிலர் எல்லாவற்றையும் வெறுத்து தனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்க கூடாது என்று பகைக்கின்ற, அழிக்கின்ற, பழி வாங்குகின்ற சக்திகளாக கூட மாறிவிடுகின்றார்கள். நாம் மனச்சோர்வினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் என்று நாம் எப்படி தெரிந்து கொள்ளலாம்? வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபாடில்லாமல், விருப்பமில்லாமல் காணப்படும். எதிலும் குறை காணும் நோக்கம் மனதில் உருவாகும். எந்த ஒரு விஷயத்தையும் நல்ல முறையில் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். முன்பு சந்தோஷமாக செய்த காரியங்களில் கூட விருப்பமில்லாமல் போய்விடும். எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கையற்ற தன்மை ஏற்படும். தாழ்வு மனப்பான்மை உண்டாகும். யோசிக்கும் திறன், ஞாபக சக்தி, பெலன் மற்றும் உற்சாகம் குறைந்துவிடும். சிறு விஷயங்களில் கூட முடிவு எடுக்க முடியாமல் போய்விடும். மனதில் அமைதியின்மையும் ஒருவிதமான வெறுமையும் ஏற்படும். சரி, இதற்கு தீர்வுதான் என்ன என்றுதானே உங்கள் கேள்வி. வேதவசனம் சொல்கிறது, சங்கீதம் 55:22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். யாக்கோபு 5:13 சொல்கிறது, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். இந்த வார்த்தைகள் சொல்கிறதை போல நம்முடைய பிரச்சனைகள் மத்தியில், சோர்வான நேரத்தில் அவைகளை எண்ணி புலம்பி கலங்குகிறதை காட்டிலும் நமக்கு பலனை, திறனை கொடுக்கின்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நம்முடைய பிரச்சனைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்பதுதான் இதற்கு நல்ல தீர்வாக இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, எப்போதும் எல்லா சூழ்நிலையிலும் தைரியமாக ஜெபிக்கின்ற எலியா இந்த மன சோர்வின் நிமித்தம், போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்கின்றார். இந்த மன சோர்வு, டிப்ரெஷன் மிகவும் மோசமான ஒரு காரியம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் மன சோர்வோடு இருப்பீர்கள் என்றால், அந்த மன சோர்வு உங்களை மேற்கொள்ள இடம் கொடுக்காதீர்கள். இப்போதே கர்த்தரை தேடுங்கள், அவர் நிச்சயமாய் விடுதலை கொடுப்பார். மூன்றாவது, அதிகப்படியான உழைப்பு, பிசிக்கல் டயர்ட்னஸ், ஓன் அவுட் என்று சொல்வார்கள். எலியா கர்மேல் மலையில் தேவனது வல்லமையை வெளிப்படுத்திய பிறகு எசபேல் வார்த்தைக்கு பயந்து நீண்ட தூரம் ஓடியதால் உடல் ரீதியாக மிகவும் களைப்படைந்திருப்பார்.
அதிகமாக உழைக்கிறவர்களுக்கு, ஓடுகிறவர்களுக்கு சிறிது ஓய்வும் மிகவும் அவசியம். யாத்திராகமம் 18:17-26 வசனங்களில் மோசேக்கு அவருடைய மாமனார் எத்திரோ ஒரு ஆலோசனை கொடுக்கின்றார். திரளான இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்கோ நடத்துவதற்கோ ஒரு தனி மனிதனால் கூடாது. சீக்கிரத்தில் சோர்ந்து போவாய். அதனால் மோசேயின் பாரங்களை பகிர்ந்து கொள்ள நம்பகமான திறமையான தலைவர்களிடம் பணிகளை பகிர்ந்து ஒப்படைக்குமாறு எத்திரோ மோசேக்கு அறிவுரை சொல்கின்றார். எப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் சொல்கின்றார். யாத்திராகமம் 18:21 தேவனுக்கு பயந்தவர்கள், உண்மையுள்ளவர்கள், பொருளாசையை வெறுக்கிறவர்கள், திறமையுள்ள மனிதர்களை ஏற்படுத்த சொல்கின்றார். மிகவும் கடினமான சிக்கலான பிரச்சனைகளை மாத்திரம் மோசேயிடம் கொண்டு வந்தால் மோசேயின் பாரம் குறையும் என்று ஆலோசனை கொடுக்கின்றதை பார்க்கலாம். இந்த ஆலோசனை இன்றளவிலும் ஒவ்வொரு நாட்டின் அரசாங்கத்திலும் பின்பற்றி வருகின்றதை நாம் பார்க்க முடியும். இது இன்றைய ஊழியங்களுக்கும் மிகவும் பொருந்தக்கூடிய ஒரு காரியமாகும். ஆனால் ஊழியத்தில் முக்கியமாக இருக்க வேண்டியது என்னவென்றால், தேர்ந்தெடுக்கப்படுகின்ற நபர் நம்மளோட விஷனோட தரிசனத்தோடு ஒத்து போகிற நபராக இருக்க வேண்டும். அவர்களுக்குள் ஜெபமும் ஒருமனமும் இருப்பது அவசியம். ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம். ஒருவரே எல்லாவற்றையும் செய்யும் போது சீக்கிரத்தில் சோர்ந்து போய் விடுவார்கள். ஊழியத்தில் மாத்திரமல்ல, உலக வேலை செய்கிறவர்களும் எப்போதும் வேலை வேலை என்று இரவு பகல் பார்க்காமல் வேலை செய்தால் சீக்கிரத்தில் சோர்ந்து போய் விடுவீர்கள். வீட்டில் உள்ள பெண்களும் சரி, கொஞ்சம் கூட ஓய்வெடுக்காமல், நேரத்திற்கு சாப்பிடாமல், தூங்காமல் தன் பலத்திற்கு மிஞ்சி வேலை செய்யும் போது சரீரம் களைப்படைந்து சோர்ந்து போய்விடும். இதுதான் எலியாவிற்கும் நேரிட்டது. ஒரு வல்லமையான காரியத்தை செய்து முடித்தவுடன் கொஞ்சம் கூட ஓய்வு எடுக்காமல் ஓடியதால் சூறை செடிக்கு கீழே போய் படுக்கும்படியானது. எனக்கன்பானவர்களே, என்னதான் நமக்கு அதிகமான வேலை இருந்தாலும் நம் உடல் ஒத்துழைக்கும் வரை அந்த வேலைகளை செய்துவிட்டு கொஞ்சம் ஓய்வெடுத்து விட்டு பிறகு செய்யும் போது வேலையும் முடியும், சரீரமும் களைப்படையாது. பாருங்கள், எலியா களைப்படைந்ததால் தேவன் கொடுத்த வேலையை செய்யாமல் படுத்துக் கொண்டார். ஆங்கிலத்தில் இந்த ஓய்விற்கான விளக்கத்தை அழகாக சொல்கிறார்கள். If you are tired, take a time to rest, don't quit. நீங்கள் சோர்வாக இருந்தால் ஓய்வெடுங்கள், ஆனால் பின்வாங்கி விடாதீர்கள். Little rest make you more energized to do greater things. கொஞ்ச நேரம் ஓய்வு பெரிய காரியங்களை செய்ய உங்களுக்கு அதிக உற்சாகத்தை தரும். உடலுக்கும் ஓய்வு தேவை, மனதிற்கும் ஓய்வு தேவை. வேலை வேலை என்று ஓடிக்கொண்டிருக்கின்ற நீங்கள் சற்று ஓய்வு கொடுத்து உங்கள் குடும்பத்துக்கும் நேரம் கொடுத்து வெளியே செல்வது போன்ற காரியங்கள் உங்கள் மனதை புத்துணர்ச்சியாக்கும். குடும்பத்திற்கு செலவிடுகின்ற நேரத்தை ஒரு நாளும் நாம் நஷ்டமாக எண்ணவே கூடாது. இப்படி நாம் சிறு ஓய்வு எடுத்துவிட்டு காரியங்களை செய்யும் போது நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியமும் இருக்காது. 4வது, தனிமை உணர்வு, லோன்லினஸ். தான் ஒருவன் மட்டுமே தேவனுக்காக நிற்கிறேன், மற்ற அனைவரும் தன்னை விட்டு விலகிவிட்டார்கள் என்ற எண்ணம், தனிமை எலியாவை சோர்வுக்குள் ஆக்கியது. ஒரு மனிதனுக்கு தான் தனியாக இருக்கின்றேன் என்ற உணர்வு வரும்போது அவன் வாழ்க்கையே கசப்பாக தெரியும். தனிமை வேதனையானது. தனிமையானவர்களை சாத்தான் எப்போதும் தாக்குகின்றான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருபோதும் தனியாயிராதேயுங்கள். கர்த்தரோடு இருங்கள். எப்போதும் தேவ பிரசன்னத்தில் இருங்கள். தனிமை வேறு, தனிமை உணர்வு என்பது வேறு. பல வேளைகளில் தனிமையாயிருக்க வேண்டிய சூழ்நிலைகள் வருகின்றன. ஆனால் தனிமை உணர்வோடு மட்டும் இருக்கவே கூடாது. கர்த்தர் என்னோடு கூட இருக்கின்றார் என்கின்ற விசுவாசம் தேவை. சிலர் குடும்பத்திலே பல பேரோடு இருந்தாலும் தனிமை உணர்வு அவர்களை வாட்டி வதைக்கின்றது. சிலர் சொல்கின்றதை கேட்டிருக்கின்றேன், எவ்வளவு பணம் இருந்தும் என்ன பிரயோஜனம், என் வீட்டில் இருக்கின்றவர்கள் என்னை நேசிக்கவில்லை என்று சொல்வார்கள். அன்பும் ஆதரவும் இல்லாத தனிமை உணர்வு மிகவும் வேதனையானது. தனிமை ஒரு மனிதனை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஆழமாக பாதித்து மன அழுத்தம், மன உளைச்சல்,
பதற்றம் மற்றும் மனசோர்வை உண்டாக்குகிறது. ரோமர் 8:31 சொல்கிறது, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? எலியா தேவன் அவருடைய பட்சத்தில் இருப்பதை நினைக்காமல் ஏசபேலின் அச்சுறுத்தலை பெரிதாக எண்ணினார். அந்த எண்ணம் தான் அவருக்கு தனிமை உணர்வை உண்டாக்கியது. இன்றைக்கு நாமும் கூட இப்படித்தான் இருக்கின்றோம். மத்தேயு 28:20 தேவன் இப்படியாய் நமக்கு சொல்கின்றார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆனால் நாம் அதை உணராமல் ஒரு பிரச்சனை, பாடுகள் வந்துவிட்டால் போதும், கர்த்தர் என்னை கைவிட்டார், நான் தனியாக இருக்கிறேன், நான் தனியாக கஷ்டப்படுகிறேன் என்று சொல்கின்றோம். எலியா தனிமையாக இருப்பதாக சொன்னபோது தேவன் சொல்கின்ற பதிலை பாருங்கள். 1 ராஜாக்கள் 19:18 ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். எலியா தான் மட்டும்தான் தேவனுக்காக தனியாக நிற்பதாக நினைத்தார். ஆனால் எலியா தனியாக இல்லை, அவரோடு 7000 பேர் தேவனுக்காக நிற்பதை தேவன் எலியாவிற்கு உணர்த்தினார். தனிமை ஒரு மனிதனை கலங்க செய்யும். ஆனால் தனிமையில் தேவனையே நீங்கள் தஞ்சமாக அடைக்கலமாக கொண்டவர்கள் எந்த சூழ்நிலையிலும் கலங்க மாட்டார்கள். தேவன் அவர்களுக்கு துணையாயிருப்பார். ஆம் பிரியமானவர்களே, கர்மேல் பர்வதத்தில் பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக ஒரு பெரிய வெற்றியை பார்த்த எலியா உடனே அவர் சோர்ந்து போகும்படியான காரியங்கள் நடந்தது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, குடும்பத்திலும் சரி, கர்த்தருடைய நாமத்தில் பெரிய காரியங்களை செய்து முடித்த பின்பு பெரிய சோதனையை சந்திக்க நேரிடலாம், அல்லது ஏதாவது சோர்வு வரலாம். எலியாவிற்கும் அதுதான் நேர்ந்தது. ஆனால் கர்த்தரோ அவரை தட்டி எழுப்பி உடற் சோர்வை நீக்கி மறுபடியும் அவரை ஊழியம் செய்யும்படி அனுப்புகின்றார். போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபித்த எலியாவை கர்த்தர் மரணமடைய செய்யவில்லை. கர்த்தர் எலியாவை கொண்டு தீர்க்கதரிசியாகி எலிசாவை அபிஷேகம் பண்ணினார். யெகூவை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். தனக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்த எலியாவை மரணத்தை காணாதபடி உயிரோடு எடுத்துக்கொள்ள சித்தமானார். யோர்தான் நதிக்கரையிலே எலியா வந்தபோது அவரை வரவேற்க கர்த்தரால் அனுப்பப்பட்ட அக்கினி ரதங்களும் குதிரைகளும் இறங்கி வந்தன. சுழல் காற்றிலே அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். என கண்பானவர்களே, கர்த்தர் மனுஷனை விசாரிக்கின்றவர். தனக்காக வைராக்கியம் பாராட்டின எலியாவை விசாரித்து அவரை போஷித்து சோர்ந்து போயிருந்த அவரை தேற்றி மீண்டும் அவர் செய்ய வேண்டிய ஊழியத்தை குறித்து பேசின தேவன் இன்றைக்கு உங்களையும் விசாரிக்கின்றவராய் இருக்கின்றார். குடும்பத்தின் சூழ்நிலைகள், குடும்பத்தில் உள்ள பிரிவினைகள், தனிமை, பயம், விரக்தி, மனசோர்வு உங்களை சோர்ந்து போக வைத்துள்ளதா? கலங்காதீர்கள். எனக்கு அருமையான ஒரு வசனம் நினைவிற்கு வருகிறது. எப்பெல்லாம் நீங்கள் மனம் சோர்ந்து இருக்கின்றீர்களோ அப்பெல்லாம் இந்த வசனத்தை வாயை திறந்து சொல்லுங்கள், சத்தமிட்டு சொல்லுங்கள். மீகா 7:8 என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தார் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. உங்களை அழிக்க நினைக்கிற சத்துருவை பார்த்து சொல்லுங்க, நான் விழுந்துட்டேன்னு நினைச்சிட்டியா? நான் விழுந்து கிடப்பதை பார்த்து சந்தோஷப்படுறியா? நான் விழுந்து கிடக்கிறதை பார்த்து கை கட்டி சிரிக்கின்றாயா? வேடிக்கை பார்க்கின்றாயா? நான் விழுந்தாலும் எழும்புவேன், நான் வீழ்ந்தாலும் மீண்டும் வருவேன் என்று சொல்லுங்கள். இதுதாங்க ஒரு உண்மையான கிறிஸ்தவனுடைய அடையாளம். நமக்குள்ளே இருக்கின்ற ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கின்றவனை விட பெரியவர். நாம் மனம் சோர்ந்து போயிட்டோம்னா நமக்கு எதிர்க்க இருக்கின்ற வாய்ப்புகள் கூட நம் கண்களுக்கு தெரியாமல் போய்விடும். ஆதலால் மனம் தளராமல், இடையில் நின்று விடாமல், இறுதி வரை ஓடி பார்ப்பதில் சோர்ந்து போகாமல் இருப்போம். கர்த்தர் நமக்கு கிருபையையும் பலனையும் தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. எனக்கு அன்பானவர்களே, நீ கர்த்தருடைய கையிலே அலங்காரமான கிரீடமும் நீ தேவனுடைய கருத்தில் ராஜமுடியுமாயிருக்கிறாய் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஆம் அன்பானவர்களே, நாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம். தேவன் நமக்கென்று வைத்திருக்க திட்டங்கள் பெரியது. தேவன் நமக்கென்று வைத்திருக்க திட்டங்களை ஒரு வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஆம், ஆரம்ப நாட்களிலே, ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே
நான் ஓடின ஓட்டம் அதிகம், கர்த்தருக்காக செய்த சாதனைகள் அதிகம், கர்த்தரை தேடின நாட்கள் அநேகம். ஆனால் இன்றைக்கு சூழ்நிலையை பார்க்கிறவர்களாக, பிரச்சனையை பார்க்கிறவர்களாக இருக்கிறோமா? அல்லது ஆரம்ப நாட்கள் இருந்த அதே ஓட்டம் இன்று ஓடிக்கொண்டிருக்கிறோமா? அல்லது குறைந்து விட்டதா? ஆரம்ப நாட்கள் இருந்த அந்த ஜெபம் இன்று அதே நிலையில இருக்கிறதா அல்லது குறைந்து விட்டதா? ஆரம்ப நாட்கள் இருந்த வைராக்கியம், ஆரம்ப நாட்கள் இருந்த தேவன் மேல் வைத்திருந்த அந்த பற்றுதல், அன்பு அதே நிலையில இருக்கிறதா அல்லது குறைந்து இருக்கிறதா? என் அன்பானவர்களே, இன்று நம் உள்ளத்தை ஆராய்ந்து பார்ப்போம். இன்று நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜெப வாழ்க்கை, நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கை எந்த நிலையில் இருக்கிறது என்று வேதத்தில் நீங்கள் பார்க்கிறானால், இங்கே எலியாவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். எலியா எப்பொழுதும் கர்த்தருடைய பர்வதமாக கர்மேலிலே தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனிதன். ஜெபித்த போது அக்னியை கொண்டு வந்த ஒரு மனிதன். ஜெபித்த போது மழை வந்தது, ஜெபித்த போது மழை நின்றது. இப்படியாக எலியா எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாக நின்று காரியங்களை பெற்றுக்கொண்டான், காரியங்களை சாதித்தான். ஆனால் இப்பொழுது எசபேல் என்ற ஒரு பெண் சொன்ன வார்த்தையின்படி, தன்னை கொன்று விடுவேன் என்று கேட்ட வார்த்தையின்படி இன்று பயந்து ஒடைந்து ஒளைந்து இருக்கிறதை பார்க்கலாம். எனக்கு அன்பானவர்களே, எலியா ஏன் அங்கே ஒளிந்திருந்தார், அந்த இடத்திற்கு இருந்தார் என்று யாருக்கு தெரியாது என்று அவர் எண்ணினார். ஆனால் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிற தேவன் எலியாவை பார்த்து கேட்டார், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம்? எப்படி இருக்க வேண்டிய நபர், எப்படி அக்கினியா இருக்க வேண்டிய நபர். நான் உனக்கென்று வைத்திருக்க திட்டங்கள் பெரிதல்லவா? நான் உனக்கென்று வைத்திருக்க அழைப்பு பெரிதல்லவா? நான் உன்மேல் வைத்திருக்கிற அபிஷேகம் பெரிதல்லவா? ஆனால் அதையெல்லாம் மறந்து இன்று ஒரு சின்ன காரியங்களுக்காக சோர்ந்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு சிறிய காரியங்கள் வாழ்க்கையில் நடந்ததால எல்லாம் முடிஞ்சு போச்சு என்று எண்ணி கலங்கி கொண்டிருக்கிற எலியாவே, இது அல்ல உன்னுடைய இடம், இது அல்ல உன்னுடைய ஸ்தானம். கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் எலியாவை பார்த்து கேட்ட அதே கேள்விதான் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். நான் உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தேன், நான் உனக்கு ஒரு வேலையை கொடுத்தேன், நான் உனக்கு சுகத்தை கொடுத்தேன், நான் உனக்கு எதிர்காலத்தை கொடுத்தேன், நான் உன் கையில பல திறமைகளை கொடுத்தேன், நான் உன் வாழ்க்கையில் பல தாளந்துகளை கொடுத்தேன், நாட்களை கூட்டி கொடுத்தேன், உன் கரத்தில் ஊழியத்தை கொடுத்தேன். ஆனால் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து, என் பிள்ளைக்கு இந்த கிருபைகள், வரங்களை, தாளந்துகளை, ஊழியத்தை கொடுத்தது நல்லது, இத்தனை ஆண்டுகள் எல்லா தீங்கிலிருந்து விலக்கி பாதுகாத்தது நல்லதா போச்சு என்று எண்ணுகிறாரா? அல்லது உன்னை குறித்து வருத்தப்படுகிறாரா? என் அன்பானவர்களே, ஆண்டவர் சந்தோஷப்படுத்துகிற வாழ்க்கை போல எதுவும் இல்லை. ஆனால் அவரை வருத்தப்படுத்துகிறதை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கவே கூடாது. ஆம் அன்பானவர்களே, அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், யோவான் 6:39 படிப்பீரானால், அவர் எனக்கு தந்தவைகளை ஒன்றும் நான் எழுந்து போகாமல் கடைசி நாளிலே அவைகளை எழுப்புவது என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அவர் எனக்கு தந்தவைகளை ஒன்றும் நான் எழுந்து போகாமல். ஆமா அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு முன்பாக ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், ஆத்து மக்களை கொடுத்திருக்கிறார், நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறார், கிருபைகளை கொடுத்திருக்கிறார். அவைகள் பிதா நாம மகிமைக்காக பயன்படுத்தும்படி கொடுத்திருக்கிறார். அது சரியாக பயன்படுத்தினால் அது நமக்கு நலமாயிருக்கும். ஆம் அன்பானவர்களே, நாட்கள் மிக மிக முக்கியம், நேரம் மிக மிக முக்கியம். நாட்கள் நேரம் நமக்காக வெயிட் பண்ணாது. ஒரு நாள் வேஸ்ட் பண்ணிட்டா முடிந்துதான். இன்றைக்கு நம்முடைய நேரத்தை, நம்முடைய நாட்களை, நம்முடைய தாளந்துகளை எவ்வாறாக நம்ம பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? பிரோஜனமுள்ள ஒரு நாளாக உங்களை ஆராய்ந்து பாருங்கள். இன்றைக்கு அப்பா, நான் இந்த நாள் ரொம்ப திருப்தியா முடிச்சிருக்கிறேன், சந்தோஷமா இருக்கு, என் இருதயத்திற்கு மன நிறைவா இருக்கிறது, ஒரு மன திருப்தி இருக்கிறதா?
ஆண்டவர் நம்மை பார்த்து, என் பிள்ளை இந்த நாளை கரெக்டா பயன்படுத்தினான், ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணல. தேவையில்லாத டாக்ஸ், தேவையில்லாத செயல், தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத காரியங்கள் செய்யாம என் நாம மகிமைக்காக அநேகரை ஆறுதல் படுத்திருக்கிறான், அநேகருக்கு உதவி செய்திருக்கிறான். அவன் நிமித்தம் அநேகர் கர்த்தரை அறிந்திருக்கிறார்கள் என்று சொல்லத்தக்கதாக பரலோகம் நம்மை பார்த்து மகிழ்கிறதா? எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, பிதா தனக்கு கொடுத்தவைகள் ஒன்றும் இழந்து போகாதபடிக்கு தன் தீர்மானத்திலே அவர் உறுதியாயிருந்தார். அதற்காக நாம் ஒவ்வொருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து தன் அன்பை சிலுவிலே அவர் காட்டினார். எனக்கு அன்பானவர்களே, நாம் நல்லவர்களாய் இருக்கிறபடினால் அல்லது நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கிறபடினால், ஆனால் எல்லா விதத்திலும் நாம் தேறினவர்களாக இருந்தபடினால் ஆண்டவர் நம்மை ரட்சிக்கல, ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளல, ஆண்டவர் நம்மை பாதுகாத்துக் கொள்ளல. ஆனா அவருடைய சுத்த கிருபை, அவருடைய தயவு, அவருடைய மாறாத அன்பு, அவருடைய இரக்கம், அதுதான் இது வரைக்கும் நம்மை பாதுகாத்திருக்கிறது. எல்லா தீங்கிலிருந்து விலக்கி பாதுகாத்திருக்கிறது. அது எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் அதை மறக்கவே கூடாது. ஆண்டவருடைய அன்புக்காக, ஆண்டவருடைய அன்புதான் இதுவரைக்கும் நம்மை தாங்கினது. அந்த அன்புக்காக ஏதாவது செய்ய நம்மை அர்ப்பணிப்போமா? அந்த அன்புக்காக வாழ நம்மை ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இருக்குமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளிலே இந்த வார்த்தையில கேட்ட ஒவ்வொருத்தரும் என்னை கருத்தில் வைக்கிறோம். நாங்கள் குறைவுள்ளவர்கள் தான், நாங்கள் பலவீனம் உள்ளவர்கள் தான். தெரிந்தோ தெரியாமல் பல காரியங்கள் தவறி விடுகிறோம், இழந்து விடுகிறோம். உம்முடைய திட்டத்தை புரிந்து கொள்ளாமல் இருந்து விடுகிறோம். அப்பா, தயவு செய்து எங்களை மன்னியும். இந்த நாளிலே உம்மை தேடி நாங்கள் மீண்டும் வந்திருக்கிறோம். மீண்டும் உடைய சித்தத்தை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். வழி விழுகின நாட்கள், சத்துரு எங்கள் வாழ்க்கையை அழித்து போட்ட நாட்கள், கெடுத்த நாட்களுக்கு ஈடாக ஆண்டவரை செமையான பாதையில எங்களை நடத்துங்கப்பா. உம்முடைய சித்தத்தை செய்ய, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்படியே எங்களை பலப்படுத்தி எங்களை நடத்த போகிறதுக்காக நன்றி, கோடான நன்றி. இயேசு மூலம் எடுக்க நீங்க ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக ஆசீர்வாதமா இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவரிடத்தில் இதை ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அத்துடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க. அது அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். God bless you. Amen.